அடிப்படையில ஒரு விஷயம் பார்க்கணும். அதாவது வந்து கடந்த சில நாட்களாக டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும், அன்புமணி அவர்களுக்கும் இருக்கிற அந்த உரசல் அல்லது வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள், அ கூடிய சீக்கிரம் அது தீரணும்ன்றது தான் பாமக தொண்டர்களின், நிர்வாகிகளின் விருப்பமாக இருந்தது. அந்த குடும்பம் கூட ஒரு கட்டம் வரையும் வந்து இந்த விஷயத்த வந்து முகுந்தனுக்கு ஆதரவா இருந்த அந்த குடும்பம் கூட பிரச்சனை வந்துற போறது, கட்சி பிளவுபற்ற போறதுன்னு முகுந்தனும் வந்து அந்த ரேஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு, அது கடைசியில ராமதாஸ் அவர்களை வந்து அன்புமணி நீங்க சந்திக்கணும், சந்திச்சு பேசணும்னு குடும்பமே வந்து அந்த ராமதாஸ பிரஷர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஜி.கே. மணி போன்றவர்களும் அது மாரி பண்ணினாங்க. அப்பதான் ராமதாஸ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க வந்து அன்புமணிய சந்திப்பீங்களான்னு. அப்போ அவர் சொல்றாரு, அதிசயம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அந்த குடும்பம் மற்றும் ஜி.கே. மணி போன்றவர்கள் எடுத்த முயற்சிகள் காரணமாக இன்னைக்கு அன்புமணியும், டாக்டர் ராமதாஸும் மீட் பண்ணாங்க. ஆனா மீட் பண்ண பிறகு 45 நிமிஷம் ஆன பிறகு, அவங்க மீட் பண்ணும்போது அன்புமணியின் தாயாரும், அன்புமணியின் சிஸ்டரும் வந்து உடன் இருந்திருக்காங்க. வேற யாருமே இல்ல அங்க. அன்புமணியோட மகள் அங்க இருந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா பொய்யா தெரியாது.